ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 133 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே த டேல் ஆஃப் ஜிராயா த கேலண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹொக்காகே ஆஃபீஸில் இருக்க சுனாடே இந்த மலைக்கு ஒரு முடிவு இல்லையான்னு கேட்பாங்க. ஜிராயா ஜோக் பண்ண உனக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்ப்பாங்க. மாஸ்டர் ஜிராயாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சீஜுனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது இல்லை அவன் வரமாட்டான் அப்படின்னு தான் நான் பெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுனாடே சிரிச்சிட்டே திரும்பி நான் என் பெட்ஸில் ஜெயிச்சதே இல்லைல அப்படின்பாங்க. ஓ அப்படியான்ட்டு சீஜுனை கிளம்பிடுவா. ரிஜெக்ஷன் தான் ஆண்களை பெட்டர் ஆக்குது, அது மட்டுமே முழு கதை இல்ல. சந்தோஷத்தை தேடி ஆண்கள் மட்டுமே போறது இல்லையேன்னு கேட்டிருப்பா இல்லையா ஜிராயா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு சிரிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கூலாவே நடந்துக்குவான். திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அவனை நான் கூலா இருக்க விட போறது இல்லைன்பாங்க. ஜிராயா சைட் காட்டுவாங்க. ரத்தம் சொட்டும். பெயின் அப்படின்னா என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எங்க 6 பேர்த்தையும் குறிக்கிற இன்னொரு பேர் தான் பெயின் அப்படின்னு இருப்பான். யாகிக்கோவோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஜிராயாவுக்கு. அந்த முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ யாகிக்கோவான்னு சொல்லி கேட்பாரு. அனிமல் பார்த்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான் யாகிக்கோவா. ஆமால அப்படி ஒருத்தன் தான், ஆனா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இறந்துட்டான் இருப்பான் இல்லையா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னதான் நடக்குது, யாகிக்கோ செத்துட்டான்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாம அந்த கண்கள் அப்படின்னு ஜிராயா கேட்கவும் பெயின் யாகிக்கோவை நீங்க எனக்குள்ள பாக்குறீங்க, நீங்க உண்மையாலுமே அவனோட டீச்சர் தான், ஆனா யாகிக்கோ செத்து ரொம்ப நாளா ஆச்சு, மிச்சம் இருக்கெல்லாம் பெயின் மட்டும்தான் அப்படின்னு பெயின் சொல்லவும் வார்த்தைகளால விளையாடுறத நிறுத்து, எப்படி உனக்கு ரெனைகான் வந்துச்சு அப்படின்னு ஜிராயா கத்தவும் என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்பாரு ஃபுகாசாக்கு. இவங்கள என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான், அந்த கண்களை அவன் யூஸ் பண்ணதே இல்ல அப்படின்னு ஜிராயா சொல்லவும் என்னதான் நடக்குது, 2 சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு கேட்பாங்க ஷீமா. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் ரெனைகானை பார்த்தப்ப எனக்கு நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்தவன் தான் நாகட்டோன்னு, ஆனா எனக்கு தெரிஞ்ச நாகட்டோல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தான். யோசிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த 6 பேர்ல யாருமே நாகட்டோவே எனக்கு தெரியல, ஆனா அந்த 6 பேர்த்துல ஒருத்தன் பார்க்க யாகிக்கோ மாதிரியே இருக்கான், ஆனா இவங்கிட்ட நாகட்டோவோட ரெனைகான் இருக்கு, நீ யாகிக்கோவா இல்ல நாகட்டோவா, யாரு தாண்டா நீ அப்படின்னு ஜிராயா கத்தவும் நாங்க பெயின் அவ்வளவுதான், நாங்க கடவுள்கள் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வருவானுங்க. ஃபுகாசாக்கு ரெட்ரீட் ஆயிடலான்னு சொல்லுவாரு. ஜிராயா கேட்காம சண்டை போடுவாரு. கடவுளா அப்படின்ட்டு யாகிக்கோ கிட்ட போயிட்டு உனக்கு எப்படி நாகட்டோவோட கண்கள் வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாரு. அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு கையை பிடிச்சு சுத்தி வீசிடுவான். மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவான் அசுராபாத். அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவாரு ஜிராயா. ஷீமா கிவ் அப் பண்ண சொல்லுவாங்க. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கான ஓப்பனிங்கை நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்லன்னு பாரு. தேவா பாத்துல இருக்கவன் கையை தூக்கவுமே ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்கோட ஒரு பார்ட் அப்படியே முன்னாடி வரும். இந்த ஜுட்சுவை ஹெவன்லி அட்ராக்ஷன் ஆஃப் ஆல் கிரியேஷன் அப்படின்பாங்க. அனிமல் பாத்துக்கு அடியில இருந்து தவளையோட நாக்கு வந்து உள்ள இழுத்துட்டு போயிடும். பிரசன்ஸை சென்ஸ் பண்ண முடியலன்பா தேவா பாத். அனிமல் பாத்து இருக்க இடத்த காட்டுவாங்க. என்ன இடம் இது, என்ன பேரியரான்னு பாத்துட்டு இருக்கும் போது அவன் நின்னுட்டு இருக்க இடம் அப்படியே உள்ள போகும். ஜம்ப் பண்ணிட்டு கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிடான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜிராயா இந்த இடத்துக்கு வந்து ரசங்கானால அடிச்சிருப்பாரு. ஒருத்தங்காலின்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அனிமல் பார்த்து அட்டாக் வைப்பான். ஜிராயாவோட கையிலையும் செஸ்ட்லயும் அடிபட்டுரும். அவன் செத்துட்டானா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க ஷீமா. ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒருத்தனா தான் கொல்ல முடிஞ்சது, அதுவுமே அவனை என்னோட பேரியருக்குள்ள இழுத்ததுக்கு அப்புறமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அனிமல் பார்த்து தலையில இருக்க ஃபோர்ஹெட் ப்ராக்டர் கீழே விழுகிற மாதிரி வரும். ஜிராயாக்கு பயங்கரமா பிளட் வரும். இதை பார்த்த ஷீமா ஓகேவான்னு சொல்லி கேட்கவும் ஏதோ இருக்குன்ட்டு அந்த ராடை உடைப்பாரு. என்னோட உடம்பு என் சக்கரெல்லாம் கிளர்ச்சி ஆகிற மாதிரி இருக்குன்னு பாரு, இதாதான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபுகாசாக்கு ஜிராயா செஸ்ட்ல குத்துன ராடை புடுங்கி எறிவாரு. அவங்க எல்லாம் யாருங்கிறதே மர்மமா இருக்கு, பார்க்க போனா அவங்க வித்தியாசமான ஆயுதங்களை கையாளுறாங்க அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லிட்டு இருக்கும் போது ஷீமா அவங்க மனுஷங்களே இல்ல டோட்டலா வேற என்னமோ அப்படின்பாங்க. ஜிராயா அந்த ராடை தட்டி விட்டு சுயி சொல்லியிருப்பான் இல்லையா, யாருமே அவரை பக்கத்துல பார்த்தது இல்ல, சொல்ல போனா அவர் இருக்காரா இல்லையாங்கிறது கூட தெரியாது அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பான்ல. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த முகம் அது யாகிக்கோவோடது தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ராக்டர் திரும்ப விழுகிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நாகட்டோவோட ரெனேகான் இருக்கு. யாகிக்கோ ஏதாவது காரணத்துக்காக நாகட்டோ கிட்ட இருந்து அதை திருடிட்டானா என்ன, அப்படி நடந்திருந்தாலுமே மற்றவங்க கிட்டையும் ரெனேகான் இருக்கு, என்னதான் நடக்குது அதுன்னு மட்டும் இல்லாம அப்படின்னு ஜிராயா சொல்லும் போது நாகட்டோ கிட்ட ஜிராயா அப்படிப்பட்ட வழியை புரிஞ்சுக்கிறது மூலமா மற்றவங்க கிட்ட நம்ம கருணை காட்ட முடியும், அதுதான் நம்மள மனுஷங்களா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பான் நாகட்டோ. அதை தான் வளர்றதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஜிராயா சொல்றப்பவும் புரிஞ்சிருக்காது, அதை நீயே தான் கண்டுபிடிச்சானுன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அனிமல் பாத்தோட ப்ராக்டர் கல்டு நெத்தில ஒரு தழும்பு தெரியும்.
ஃபர்ஸ்ட் டைம் பெயினை பாக்குறப்ப நிறைய மனுஷங்க இங்க செத்துருக்காங்க, அந்த வழியில தான் நான் வளர்ந்தேன் இருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஜிராயா அப்படின்னா அதுக்கான அர்த்தம் அவன் ஆகட்டும் அப்படின்ட்டு பார்க்கும்போது அனிமல் பாத்தோட ப்ராக்டர் மொத்தமா கண்டு விழுந்துரும். அவன் நெத்தில இருக்க தழும்பு பார்த்துட்டு ஷாக் ஆவாரு. எபிசோடு 127ல ஜிராயா ஃபூவா கிளானை சேர்ந்தவனுக்கு அந்த மார்க் கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலா இந்த 6 பேட்ஸ் பத்தி ஃபுல்லா தெரியணும்னா நம்மளோட மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோல இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதை பார்த்து ஜிராயா ஷாக் ஆயிட்டு கண்டிப்பா அது நாகட்டோவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்பாரு. ஃபுகாசாக்கு என்னன்னு கேட்கவும் நமக்கு முன்னாடி இருக்க தோ இவன் கூட நான் சண்டை போட்டிருக்கேன், இவன் ஃபூவா கிளானை சேர்ந்தவன், கிரேட் லார்ட் எல்டரோட ப்ராஃபஸியை கேட்டதுக்கு அப்புறமா நான் ஜேர்னிக்கு போனப்ப சண்டை போட்டது, அவன் நெத்தில இருக்க தழும்புக்கு காரணம் நான் தான் அப்படிங்கவும் ஷீமா இவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இது என்ன இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுது பெயின்கிற மொத்த மர்மத்திலையும் அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லுவோம். ஜிராயா கிட்ட காமாமாரு கட்டாயமான மோசமான செலக்ஷனா செய்ய வேண்டிய நாள் வரும், அன்னைக்கு நீ அந்த புரட்சியாளனை வழி நடத்துவ அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டிருப்ப ஜிராயா கரெக்ட் சாய்ஸ் எடுக்கிறதுக்காக. என்னோட கனவுல நீ உலகத்தை சுத்துறவனாவும் புக் எழுதுறவனாவும் இருந்த அப்படின்னு காமாமாரு சொன்னதை திங்க் பண்ணிட்டு முடியாது, இதுதான் அந்த ப்ராஃபஸினா என்னோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ண நான் திரும்ப போய் அவங்கள ஃபேஸ் பண்ணி ஆகணும், அதனால நீங்க 2 பேரும் கிளம்புங்க இப்பவே அப்படின்னு ஜிராயா. ஷீமா என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. ஃபோகஸாக்கு போக முடியாது, நீ திரும்ப அங்க போனேன்னா கண்டிப்பா செத்துருவ, அவங்க கிட்ட அதிகப்படியான கண்கள் இருக்கு, அதுன்னு மட்டும் இல்லாம அந்த பேரியர் ட்ராப்ல 2வது தடவை மாற்றக்கு அவனுங்க என்ன முட்டாளா, அவங்க இன்னும் இங்க வரல, இதுதான் நம்ம ஓடுறதுக்கு கரெக்டான சான்ஸ் பாரு ஃபோகஸாக்கு. நான் அங்க போனா கொல்லப்படலாம், ஆனா என்னால அவங்கள பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க முடியும், இந்த சான்ஸை மட்டும் நான் விட்டேன்னா பெயின் கிட்ட யாராலையும் நெருங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், உண்மையை கண்டுபிடிக்க இது மட்டும்தான் ஒரே வழி, அதுன்னு மட்டும் இல்லாம இதுதான் கிரேட் லார்ட் எல்டர் ப்ராஃபஸி சொன்ன செலக்ஷனுக்கான நேரம், ப்ளீஸ் பெயினை பத்தின நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனையும் அதே மாதிரி இந்த சடலத்தையும் எடுத்துட்டு போயிருங்க, அப்புறம் ப்ளீஸ் சுனாடே கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு ஜிராயா சொல்லவும் ஃபோகஸாக்கு இதெல்லாம் மாவே ஹேண்டில் பண்ணிக்குவா அப்படின்னு ஃபோகஸாக்கு சொல்லவும் ஷீமா டின்னர் டைம்க்கு வந்துருங்கன்பாங்க. சரின்ட்டு விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிராயா பாய டின்னருக்கு நான் கூட்டிட்டு வரேன் பாரு. ஜிராயா எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணுவாரு. ஜிராயா கெக்காய் பேரியர் காமா ஹயாரோல இருந்து வெளியே வந்துருவாரு. அசுரா பார்த்தா பின்னாடி இருந்து பெரிய சுரிக்கனால அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அவன் சென்ஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பான். ஜிராயாவுக்கு சுத்து போட்டிருப்பாங்க. எல்லாத்தோட முகத்தையும் பார்த்துட்டு நான் நினைச்சதே தான் அப்படின்னு மனசுக்குள்ள இப்ப பெயினா இருக்க ஒவ்வொரு பர்சனோட ரியல் ஐடென்டிட்டியும் தெரிஞ்சிருக்கும் ஜிராயாவுக்கு. இந்த பர்சன் எல்லாத்தையுமே நம்ம எபிசோடு 127ல பார்த்திருப்போம், யாஹிகோவை எபிசோடு 128ல பார்த்திருப்போம். இவங்க இதுக்கு முன்னாடி நான் என் ஜெர்னில சந்திச்ச ஷினோபிஸ் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன்னு யோசிக்கும் போதே தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்து ஜிராயாவோட தொண்டையை மொத்தமா கிரஷ் பண்ணிடுவானுங்க. ரொம்ப லேட்டா ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சுத்தி வர அட்டாக் வைப்பானுங்க, முதுகு ஃபுல்லா ராடா இறக்கி இருப்பானுங்க. ஃபுகாசாக்கு கூப்பிடுறது கூட ஒரு மாதிரி கேட்கும் ஜிராயாவுக்கு. அவர் ஃபிகர் அவுட் பண்ண விஷயத்த ஃபுகாசாக்கு கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு, ஆனா தொண்டை கிரஷ் ஆனனால பேச முடியாது. அடச்சே இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாது, நான் சாக போறேன், நிஜமாலுமே நான் சாக போறேன்னா என்ன தோத்துட்டேனா அப்படின்னு ஜிராயா திங்க் பண்ணவும் அவர் எங்க அந்த விஷயங்களை காட்டுவாங்க. ஜிராயா ஷினோபி வேல்ட பொறுத்த வரைக்கும் எப்படி வாழ்றோங்கிறது இல்ல எப்படி சாகுறோங்கிறதுல தான் இருக்கு. ஒரு ஷினோபியோட வாழ்க்கை எப்படி வாழ்றான்கிறத மெஷர் பண்ணி இல்ல, மாறா சாகறதுக்கு முன்னாடி அவன் என்ன சாதிச்சான்கிறத பொறுத்து அப்படின்னு திங்க் பண்ணிட்டு எங்க இருக்கு ஜிராயா எழுதிட்டு இருக்கும் போது அவருக்கு வயசாகி அந்த பேஜை கம்ப்ளீட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. திரும்பி பார்த்தா என் வாழ்க்கை தோல்வியை தவிர வேற ஒன்னும் இல்ல, சுனாடேவால தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டேன், என்னோட நண்பனை தடுக்க முடியல, அப்புறம் என்னோட மாணவனையும் என்னோட குருவையும் என்னால பாதுகாக்க முடியல. ஹொக்காகேகள் செஞ்ச பெரிய விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தா என்னோடதெல்லாம் அற்பமான செயல் தான், உண்மையாலுமே அற்பமானதுதான். செத்தா ஹொக்காகே மாதிரி சாகணும்னு விரும்புறேன். ஒரு கதை நல்லா இருக்காது, அதோட முடிவோட மாற்றங்களை பொறுத்து த பிளாட் ட்விஸ்ட் அப்படின்ட்டு எழுதுறத ஸ்டாப் பண்ணிட்டு புக்க மூடுவாரு ஜிராயா. ஃபெயிலியர்ஸை வெறும் கேளிக்கையா தான் பார்க்கணுமா, அதுதான் உங்க திறமைகளை மேம்படுத்தும். நான் கத்துக்கிட்ட அந்த பாடங்களை நம்பிதான் நான் வாழ்ந்தேன், அதுக்கு பதிலா நான் ஒரு பெரிய செயலை நிறைவேற்றுவேன்னு சத்தியம் பண்ணேன், அது என் தோல்விகள் எல்லாத்தையும் அழிச்சிருன்னு. அப்புறம் நான் ஒரு அற்புதமான நிஞ்சாவா இறந்து போவேன், அட்லீஸ்ட் அது அப்படினாவது போகணும். ஆனா என்னோட பிளாட் ட்விஸ்டோட என்னோட கதை இப்படி முடியுது. கிரேட் லார்ட் எல்டரோட தீர்க்க தரிசனம் நான் தான் புரட்சியாளனை வழி நடத்துவேன்னு சொல்லுச்சு. ஒரு கிரேட் சாய்ஸை எடுக்க வேண்டிய பர்சன், அது இந்த ஷினோபி வேர்ல்டுக்கு பெரிய அளவிலான நன்மையையோ இல்ல பெரிய அளவிலான ஒரு அழிவையோ கொண்டு வரும். நான் பெயினை தோக்கடிச்சிட்டதாவும் அக்காட்சிக்கே ஸ்டாப் பண்ணிட்டதாவும் இந்த ஷினோபி வேர்ல்ட அழிவுல இருந்து காப்பாத்திட்டதாவும் நினைச்சேன், ஆனா இறுதியில அதுலயும் நான் தோத்துட்டேன். பரிதாபமா இருக்குல்ல. த டேல் ஆஃப் ஜிராயா த கேலண்டோட இதுதான் அதோட ட்விஸ்ட்னு. எவ்வளவு ஒர்த்லெஸ் ஆன கதை அப்படின்னு ஜிராயா சொல்லவும் மீனட்ட சொல்லியிருப்பார்ல, இல்ல நான்லாம் அப்படி நினைக்கல, இந்த கதை நல்லா இருக்கு, சொல்ல போனா ஒவ்வொரு சாப்டர்லயும் நீங்க பண்ண சாகசங்களை என்கிட்ட சொல்லியிருக்கீங்களே அதுதான் இருந்துச்சு, ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி. அதுலயும் இந்த புக்கோட மெயின் கேரக்டர் கிவ் அப் பண்ணாம இருக்க அந்த டிட்டர்மினேஷன் வேற லெவல்ல இருக்கு. சொல்ல போனா அப்படியே உங்களோட மாதிரி சென்சே அப்படியே சொல்ல வரேன்ட்டு ஜிராயா கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பாரு. இந்த புக்ல இருக்க மெயின் கேரக்டர் மாதிரியே தான் எனக்கு பிறக்காத என் பையன் வளருவான்னு நான் நினைக்கிறேன், அதனால உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பர்மிஷன் வேணும் என் பையனுக்கு அந்த பேரை வைக்க அப்படின்னு மீனட்டோ கேட்கவும் அதுல உறுதியா தான் இருக்கியா, ஏன்னா நான் ராமன் சாப்பிட்டு இருக்கும் போது ரேண்டமா எனக்கு தோணுன பேரு அப்படின்னு ஜிராயா சொல்லிட்டு இருக்கும் போது குஷினா நருட்டோ அது ஒரு அற்புதமான பேருன்ட்டு வந்து நிப்பாங்க. ஜிராயா அது என்ன
அவனோட காட்ஃபாதரா மாத்தோம், இதுல உறுதியா தான் இருக்கீங்களான்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டிருப்பாரு. நீங்க என்னோட சென்சே, ஷினோபியா இருக்கக்கான ட்ரூ டேலண்ட் உள்ள கிரேட் நிஞ்சா நீங்க, இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி யாரும் இல்ல அப்படின்னு இருப்பாரு மினாட்டோ. ஆமா அதேதான். அப்படிங்கும் போது நருட்டோ, நான் ஹொக்காகே ஆக போறவன், இருக்க எல்லா ஹொக்காகேவையும் நான் சர்ப்ரைஸ் பண்ணி காட்டுவேன், நான் தான் நருட்டோ உசுமாக்கி, ஞாபகத்துல வச்சுக்க, நான் என் வார்த்தையில பின்வாங்க மாட்டேன், அதான் என் நிஞ்சாவே. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஜிராயா நருட்டோன்னு பாரு. இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த நாவலோட மெயின் கேரக்டர் மாதிரியே தான் இருக்கான். மீனட்டோ அப்புறம் குஷினாவோட விருப்பங்களையும் அவங்களோட நம்பிக்கைகளையும் நீ இன்ஹெரிட் பண்ணிருக்க, அப்புறம் நான் அப்படின்னு ஜிராயா சொல்லும் போது, மீனட்டோ நீங்க என்னோட சென்சே, அப்புறம் ஷினோபியா இருக்கக்கான ட்ரூ டேலண்ட் உள்ள கிரேட் நிஞ்சா நீங்க, இந்த உலகத்துல உங்களை போல யாரும் இல்ல. அப்படிங்கும் போது ஜிராயா ஒரோச்சிமாரு கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, ஷினோபின்கிறவன் தைரியமானவன், நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன், ஷினோபியா இருக்கக்கு ரொம்பவே முக்கியமா இருக்க வேண்டியது அவன் எத்தனை நம்பர் ஆஃப் ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணியிருக்கான்ங்கிறது இல்ல, ரொம்ப முக்கியமானது கிவ் அப் பண்ணாம இருக்கணுங்கிற தைரியம் அப்படின்னு இருப்பாரு. வார்த்தைகள்ல பின்வாங்க கூடாது, கிவ் அப் பண்ண கூடாது. நருட்டோ அதான் உன்னோட நிஞ்சாவேனா, உன்னோட குருவா நான் புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு ஸ்டூடெண்டோட நிஞ்சாவே அவனோட டீச்சர் கிட்ட இருந்தா வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு, அப்படித்தானே நருட்டோ அப்படின்ட்டு ஜிராயா எந்திரிக்கிறத பார்த்த ஃபுகசாக்கு பயங்கரமா ஷாக் ஆவாரு. ஜிராயா பாய்னு கூப்பிடுவாரு. உறுதியா அவரோட இதயம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பெயின் திரும்பி பாப்பான். ஜிராயா பார்க்கவும் புரிஞ்சதுன்ட்டு ஃபுகசாக்கு அவரை கவர் அப் பண்ண துணி எடுத்துட்டு முன்னாடி போய் நிப்பாரு. ஃபிங்கர் கார்விங் சீல் மூலமா ஜிராயா ஃபுகசாக்கு பின்னாடி எழுதுவாரு. என்னானாலும் கிவ் அப் பண்ணக்கூடாது, அதுதான் நான் செய்ய வேண்டிய உண்மையான சாய்ஸ் அப்படின்ட்டு ஜிராயா எழுதுவாரு. தூரத்துல இருந்து பாக்குற பெயின் ரொம்பவுமே பிடிவாதமானவர் இல்லையா அப்படின்ட்டு இதை முடிச்சு வைப்போன்ட்டு ஜம்ப் பண்ணுவானுங்க. ஃபுகசாக்கு மெசேஜ் ரிசீவ் பண்ணியாச்சுன்னு பாரு. சாகும்போது மெசேஜ் அவர் கோட் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பெயின். அசுராபாத் பசூகா ஆர்மி யூஸ் பண்ணுவான். ஜிராயா நருட்டோ நீ தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபசி, இப்போ நான் அதுல உறுதியா இருக்கேன், மிச்ச விஷயங்களை நான் உன்ன நம்பி விடுறேன் அப்படிங்கும் போது வெறித்தனமா அட்டாக் நடந்திருக்கும். ஜிராயாவோட உடம்பு கடலுக்குள்ள போகும். அந்த தவளை அது தப்பிச்சிருச்சுன்னு பெயின். ஜிராயாவை காட்டுவாங்க. த டேல் ஆஃப் ஜிராயா த கேலண்ட். இப்போ இது கொஞ்சம் பெட்டராவே முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதோட ஃபைனல் சாப்டரை கிணத்துல இருக்க தவளை பெருங்கடலுக்குள்ள போகுதுன்னு வைக்கலாமா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு, மோசம்லாம் இல்ல, இப்போ நான் என் பேனாவை வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதேதான், சீக்குவலுக்கு நான் என்ன பேர் வைக்கணும், ஆச்சரியமா இருக்கு, பார்க்கலாம். நருட்டோ உசுமாக்கியோட கதை. The Tale of Naruto Uzumaki. ஆமா அது நல்லா இருக்கு அப்படின்னு ஜிராயா சொல்லவும் அடுத்த சீனே ஃபாரஸ்ட்ல காட்டுவாங்க. நருட்டோ போயிட்டு இருக்கும்போது அவன் தோல்ல ஜிராயா கை வச்ச மாதிரி இருக்கும். ஜிராயா நருட்டோவுக்கு ஃபேர்வெல் சொல்லியிருப்பாரு. நருட்டோ மேல பிரகாசமான ஒளி படுறதும் கூட தெரியாம நிப்பான். இதுக்கப்புறமா லீஃப்ல இருக்க சுனாடேவை காட்டுவாங்க. ஃப்ராக பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா காணாம போயிருக்கும். அது கடல்ல போற மாதிரி காட்டுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேங்க்வெட் இன்விடேஷன் அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்னு சாஸ்கே.